Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல chicken soup தாங்க பண்ண போறோம். 1/4 கிலோ நாட்டுக்கோழி இருந்தா போதுங்க. சும்மா டேஸ்டான ஒரு chicken soup ரெடி பண்ணிரலாம். 10 நிமிஷம் to 1/4 மணி நேரம் தாங்க ஆகும் இந்த chicken soup ரெடி பண்றதுக்கு. எவ்வளவு ஒரு விடாத சளியா இருந்தா கூட இந்த chicken soup நம்ம குடிச்சோம்னா கண்டிப்பா ஒரு 2-3 நாளே நல்ல சளி சரியாயிருங்க. அவ்வளவு டேஸ்டான chicken soup எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. நாட்டுக்கோழி ஒரு 2 தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். குக்கர்ல சேர்த்ததுக்கு அப்புறமேல 1 ஸ்பூன் அளவு சீரகம், 2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாங்க. சீரகம் மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமேல ஒரு 10 பல்லு அளவு சின்ன வெங்காயம் தோல் உளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 5 பல்லு அளவு பூண்டும், ஒரு துண்டு அளவு இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு தக்காளி பழத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா ஒரு கொத்து அளவுக்கு மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமேல ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 லிட்டருக்கு வெடுக்குனே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாங்க. 1 லிட்டர் உங்களுக்கு சூப் வேணும்னா ஒரு 1.25 லிட்டர் ஆகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சிக்கன் நல்லாவே வெந்திருக்கும். சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சூப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம சிக்கன் வேகும் போது உப்பு சேர்க்கவே இல்லை. அதனால் இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சூப் குடித்தோம்னா எவ்வளோ ஒரு சளியாக இருந்தாலும் சரியாயிருங்க. சும்மா விடாத சளியாக இருந்தால் கூட நல்ல நெஞ்சு சளியாக இருந்தால் கூட கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்துரும். குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் இது போல் சிக்கன் சூப் செஞ்சு கொடுத்தோம்னா வளர குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். உடல் வளர்ச்சி நல்லா அருமையாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு காய்ச்சல் சளின்னு கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த சிக்கன் சூப் வச்சு குடிச்சோம்னா கண்டிப்பாக எவ்வளோ ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் சளியாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிருங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த ஒரு பெஸ்ட்டான சிக்கன் சூப்பாக தாங்க இது இருக்கும். வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நான்வெஜ் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆள் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.